ஒரு காலத்தில் தோப்புக்கரணம் போடுவது என்பது பள்ளிகளில் மிகச் சாதாரணமான விஷயம். தவறு செய்தாலோ வீட்டுப்பாடம் எழுதி வராவிட்டாலோ ஆசிரியர்கள் மாணவர்களை தோப்புக்கரணம் போட வைப்பது வாடிக்கை. ஆனால் இந்த தோப்புக்கரணம் அமெரிக்காவில் ஆராய்ச்சிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது என்பது இங்கு எத்தனை பேருக்கு தெரியும்? லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் இந்த எளிய உடற்பயிற்சியால் மூளையின் செல்களும் நியூரான்களும் சக்தி பெறுகின்றன என்கிறார். பரீட்சைகளில் மிக குறைந்த மதிப்பெண்கள் எடுக்கும் ஒரு பள்ளி மாணவன் தோப்புக்கரண உடற்பயிற்சியை சில நாட்கள் தொடர்ந்து செய்த பின் மிக நல்ல மதிப்பெண்கள் வாங்க ஆரம்பித்ததாக கூறுகிறார். ஏல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நரம்பியல் நிபுணர் ஒருவர் காதுகளை பிடித்துக் கொள்வது மிக முக்கிய அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்டிவிடுகின்றன என்று சொல்கிறார். அதனால் மூளையின் நரம்பு மண்டல வழிகளிலும் சக்தி வாய்ந்த மாற்றங்கள் ஏற்படுவதாக அவர் தெரிவிக்கிறார். தோப்புக்கரணம் போடுவதால் மூளையின் வலது இடது பாகங்கள் சமமான சக்திகளை அடைவதாகவும் மிக நுண்ணிய தகவல் அனுப்பும் காரணிகள் வலுப்பெறுவதும் பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தோப்புக்கரண பயிற்சியை தினந்தோறும் 3 நிமிடங்கள் செய்தால் வியக்கத்தக்க அறிவு சார்ந்த மாற்றங்களை காணலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள்.